ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும். நமஸ்காரம். இன்று ஒரு சின்ன கதை கூறுகிறேன். ஒரு ராஜா கிராமத்தில் இருக்கும் நெல்லு மூட்டைகளை கணக்கெடுத்து வரி வசூல் பண்ணுவதற்காக கிராம அதிகாரியை அனுப்பிச்சு வச்சார். அதிகாரி போய் கணக்கெடுத்தார். ராஜா இடத்துல வந்து கணக்கு கொடுத்தார். ஒவ்வொரு கிராமத்தில் போனவர் 10 மூட்டை 20 மூட்டை 100 மூட்டைன்னு எழுதியிருக்கலாம். ஆனா அவர் எழுதினார், இந்த கிராமத்தில் ஒரே நெல் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த கிராமத்திலேருந்து 1500 மூட்டை தேரும் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் என்ன ஒரே நெல்லுன்னு எழுதியிருக்கார்? ராஜா திரும்ப விசாரித்தார். கிராம அதிகாரி சொன்னார், ஒரு நெல்லுன்னா ஒரே நெல்லுன்னு நான் சொல்லல, ஒரே மாதிரி நெல், ஒரே ஜாதி நெல். குதிரவால், ஐயாரெட்டு, நெல்லூர் அப்படின்னு ஜாதி சொல்லலையா? அதுக்குன்னு ஒரே ஒரு நெல் இருக்குன்னு அர்த்தம். இந்த கதை எதுக்கு இப்ப சொன்னேன்னா, உலகத்துல எண்ணிறந்த ஜீவர்கள் உள்ளனர். கோட்டானு கோடி ஜீவர்கள், எண்ணவே முடியாது, இன்ஃபைனைட் நம்பர். ஆனால் அனைத்து ஜீவாத்மாக்களும் ஒரே ஜாதி, ஞானமுடையவர்கள், அழிவே இல்லாதவர்கள், பகவானுக்கு தொண்டர்கள், அவனையே சுவாமியாக கொண்ட தாசர்கள். இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஐடென்டிபிகேஷன். இப்ப நம்மளை பார்த்து உன் பேர் என்னன்னு ஸ்கூல் டீச்சர் கேட்டா, நான் கிருஷ்ணன்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் ராமன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் கோவிந்தன்னு சொல்லுவார். ஆனா அதெல்லாம் இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிற உடம்புக்கு வைக்கப்பட்ட பெயர். நமக்கு பொதுவா ஒரு காமன் ஐடென்டிபிகேஷன் இருக்கணும்னால் ஆத்மா, நாம ஒத்தொத்தர ஆத்மான்னு சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லையே, நிறைய உயர்வு தாழ்வுகள் இருக்கே. பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், உயரம் குள்ளம், அப்படி இருக்கிறச்சே எல்லாம் ஒரே ஜாதின்னு சொல்றீரே, நம்ம ஒரே மாதிரியா தெரியலையேன்னு தோணும். இந்த வேறுபாடுகள் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது. ஆத்மாவுக்குள்ள வேறுபாடே கிடையாது. எடுத்துட்டு இருக்கிற உடலுக்கு தகுந்தா போலே, அது சிங்க உடலா இருந்தா ஞானம் குறைவா இருக்கு, மனித உடலா இருந்தா ஞானம் அதிகமா இருக்கு, தேவ உடலா இருந்தா இன்னும் ஞானம் கூட இருக்கு. நீ கேட்கலாம், இந்த கூட குறையெல்லாம் எதனால ஏற்பட்டது, ஏன் இந்த பிறப்பு வந்ததுனால், அந்தந்த ஜீவன் தான் விருப்பப்பட்டபடி கர்மங்களை சேர்த்து விடுகிறான். இப்ப மனிதனா நான் பிறந்திருக்கேன், நான் அதுக்கு தகுந்த கர்மங்களை, உயர்ந்த கர்மங்களை செய்தேன்னா உயர்ந்த பிறவி அடுத்தது கிடைக்கும். இதனாலதான் நம்முடைய அறிவு மாறுடுறதே தவிர நமக்குன்னு மாறுதல் கிடையாது. ஒரு 4 லைட்டை போடுங்க. ஒரு லைட்டுக்கு முன்னாடி சலஃபன் பேப்பர் ஒட்டுறச்சே ஒரு பச்சை சலஃபன் பேப்பரை ஒட்டுங்க. அடுத்த லைட்டுக்கு முன்னாடி சிவப்பு சலஃபன் பேப்பரை ஒட்டுங்க. லைட்டு எல்லாமே ஒண்ணு தானே. ஒரே லைட்டுக்கு முன்னாடியே மாத்தி மாத்தி பேப்பரை வச்சுட்டே வந்தேன்னா அப்ப லைட்டு வெளியில வர்றது சிவப்பு லைட்டா இருக்கும், பச்சை லைட்டா இருக்கும். அதுக்குன்னு லைட்டே தான் மாறிப்படுத்தான்னா எல்லாம் ஒரே லைட்டு தானே. அப்ப மேல ஒட்டி இருக்கிற காகிதத்து தகுந்து தானே மாறுறது. அத போலதான் இந்த உடம்பு. ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறவாளா இருந்தாலும் எடுத்துக்கிற உடம்புனால மாறுறது. ஒரு ஃப்ளூட் எடுத்துப்போமே, புல்லாங்குழல், அதுல நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கு. ஓட்ட வழியா காத்து உள்ள போகும். ஒரு ஓட்ட வழியா வெளியில வரச்ச ஷட்ஜம், இன்னொன்னு ரிஷபம், இன்னொன்னு காந்தாரம், சாரி காமா பாதானி, சப்த ஸ்வரங்களும் அதுல இருந்து வெளியில வருதோ இல்லையோ. உடனே நாட்டவத்தன் சொன்னா, 7 விதமான காத்து உள்ள போனாதான் 7 விதமான சத்தம் வெளியில வரும்னா. அப்படி அர்த்தம். காத்து ஒண்ணுதான், ஆனா எந்த ஓட்ட வழியா வெளியில போறதோ அதுக்கு தகுந்த சத்தம் வரப்போறது. பல பசுமாடுகள் இருக்கு, பாலை கறக்கிறோம். மாடு பச்சை மாடு, சிவப்பு மாடு, புட்டா போட்ட மாடு, கருப்பு மாடு, கோடு போட்ட மாடு, பால்ல அந்த வேறுபாடெல்லாம் வருமானா. கவாம் அநேக வர்ணானாம், பசுக்கள் எத்தனை வர்ணத்தில் இருந்தாலும் க்ஷீரஸ்யது ஏக வர்ணதா, வரக்கூடிய பால்ங்கிறது ஒரே வர்ணத்துல தான் இருக்க போறது.
அத போல ஜீவர்கள் அனைவரும் ஒரே ஜாதி. ஆனா எடுத்துக்கொண்டிருக்கிற உடலுக்கு தகுந்தாற் போலதான் நாம் எல்லாம் மாறி மாறி தோற்றம் அளிக்கிறோம். இந்த அறிவு வந்துடுத்துனாலே அப்ப நாம் எல்லாம் சமமாமே, நாம் எல்லாரும் ஒரே இறைவனுக்கு தொண்டன் தானே. அப்ப நாம எதுக்கு இவ்வளவெல்லாம் துன்பத்துல அல்லல் பட்டு இருக்கோம்? அப்போ நாம் எல்லாரும் சமம்னால் ஒத்தரிடத்துல ஒரு சண்டையும் தேவையில்லை. நாம் அனைவருக்குள்ள அவரே தான் இருக்கிறார். அப்ப நாம எல்லாருமே ஞானமுடையவர்கள் தான். இந்த சரீரத்தினால ஏற்பட்ட ஆபத்தை தொலைச்சிட்டோம்னா சலபன் பேப்பரை எடுத்துட்டா உள்ள இருக்கிற விளக்கனுடைய ஒளி தெரிஞ்சிடும் இல்லையோ, அப்ப அது ரெட்டா இருக்காது, கிரீனா இருக்காது. அத போல இந்த உடம்புனுடைய பாதிப்பை நீக்கிட்டோம்னால் ஆத்மாவனுடைய ஞானம் ஒளி படைத்ததா இருக்கும். அணுவா இருக்கார், ஞானமுடையவரா இருக்கார், எத்தனையோ ஆனந்தப்பட வேண்டியவர். நாமெல்லாம் துக்கப்படுறதுக்கு பிறந்தவாளே இல்லை. அதை நன்னா திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். உலகம் நம்மள துக்கப்பட வைக்கிறாப்புல இழுத்துன்னு போகும், வேண்டாமே. பகவானுடைய குணங்களை நினைக்க நினைக்க ஆத்மாவனுடைய பெருமை மனசுல படப்பட நாம அத்தனை பேருமே பரமாத்மாவோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியவாதான். இது புரிய புரிய துக்கத்தின் பால் படவே மாட்டோம். இதனாலதான் கண்ணன் சோகப்படாதேன்னு சொல்றார். பட வேண்டாமே, ஆத்மாக்கள் அனைவரும் சமம்னு புரிஞ்சுப்போமே, நாம் எல்லாரும் பகவானுக்கு தொண்டர்கள்னு தெரிஞ்சுக்கலாமே.